Q&Q Pharmacy. InvestSmart, earn extraordinary guaranteed return, 100% buyback assurance. Q&Q Pharmacy. தமிழ் நிறம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்மிடையே அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி சார் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வாருங்கள் நேயர்களே, சார்ட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் தம்பி. என்ன சார், நேற்று பிரதமர் மோடி தமிழகம் வருகை, தமிழக அரசியல் வானிலையெல்லாம் மாற்றம் அடைந்த மாதிரி இருக்கே சார். மேடையில் நயனார் இருக்கிறாரு, இவங்க வானதி நிர்மலா சீதாராமன் கட்சி நிர்வாகிகளை கூட்டு பேசுறாங்க. அதனால அண்ணாமலைக்கு எதிரான சக்திகள் எல்லாம் வந்து பலப்படுது, அண்ணாமலை பலகீனம் அடைவாருங்கிற ஒரு வானிலை மேகங்கள் வந்து ஓடுது. ஆனால் அண்ணாமலை ரொம்ப கான்ஃபிடண்டா இருக்கிறாரு. தென் மாவட்டத்தில் ஒரு எம்எல்ஏங்கிறனால தான் ஒரு மேடையில் இருந்தாரு, அதை தாண்டி அதில் எதுவும் இல்லைங்கிற ஒரு கருத்தை அண்ணாமலை சொல்றாரு. நேற்று உள்ள பேட்டி சரி. இன்னைக்கு அவர் எஸ்ஆர்எம் விழாவில் பிரதமர் மோடிக்கு எண்ண ஓட்டத்தை தான் சீமானை பற்றி அவர் பிரதிபலிக்கிறாரு. சீமானை பற்றி அண்ணாமலை பேசுறது அண்ணாமலை கருத்து அல்ல, தமிழக பாஜக அண்ணாமலை தான் அதை பேசுறாரு. ஆனால் அவர் பேசுறது பாரத பிரதமர் மோடியின் கருத்தா தான் நான் பார்க்கிறேன். எனக்கு தெரிஞ்ச வகையில் பாரத பிரதமர் மோடி அவர்கள் சீமானை சந்திச்சு பேசணும் அப்படின்னு பஞ்சாபை சேர்ந்த ஒரு அலுவாலியாங்கிற ஒரு ஐபிஎஸ் ஆபீசர், இன்டெலிஜென்ஸ்ல உள்ள ஒருத்தரை அனுப்பி கூப்பிட்டு பேசி தொடர்ந்து அவர் வற்புறுத்திட்டு இருக்கிறாரு. மோடி வந்து சீமானை சந்திக்க ஆசைப்படுறாரு. சீமான் தான் இது மோடியை சந்திச்சா கிறிஸ்தவ முஸ்லீம் வாக்குகள் இழந்துருவோம். இப்போ எடப்பாடி இமேஜ் எல்லாம் இழந்து பாஜகவுடைய கூட்டணி இல்லைன்னு சொல்லி இமேஜ் இழந்து மக்கள் மத்தியில் ஒரு லீடருங்கிறதுல பரிதாபப்பட்டு இருக்கிறார் இல்லையா, அந்த நிலைமை நமக்கு வந்துடக்கூடாது. நாமே மாற்று, நாம் தமிழரை மாற்றுன்னு வந்த நாம தொடர்ந்து 214 தனிச்சு போட்டி மாற்றுங்கிற இதுக்குள்ளே போகணும்னு சீமான் நினைக்கிறாரு. சீமான் ஒவ்வொரு கட்டத்திலையும் தான் தனிச்சு போட்டிங்கிறதான சொல்றாரு. ஸோ பிஎம்ஐ பொறுத்தளவில் சீமானுக்கு 8% ஓட்டையும் பெருசாக நினைக்கிறாரு. அது மக்களவையில் எடுத்த ஓட்டு. அந்த ஓட்டு ஏதோ ஒரு வகையில் என்டிஏக்குள்ளே கொண்டு வரணுங்கிற எண்ணம் பிரதமருக்கு இருக்குது. அதை தான் வந்து அண்ணாமலை பேசியிருக்கிறார். சார், இப்போ அண்ணாமலை அவர் வந்து மாற்ற போகிறதா, அவருக்கு சென்ட்ரலில் டெல்லியில் மத்திய அமைச்சர் கொடுக்க போகிறதெல்லாம் சொல்கிறாங்க. அப்படி நடந்தால் அது உங்கள் வியூகத்துக்கு கிடைத்த ஒரு பெரிய பின்னடைவு தானே சார்? நிச்சயமாக அண்ணாமலை மாற்றப்பட்டா அது நம்ம எதிர்பார்ப்புக்கு ஒரு அடி தான், நம்ம மறுக்க வரல. அதான் உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி. கண்டிப்பா அதனால தான் அண்ணாமலை காப்பாற்றப்படணுங்கிறத நம்ம இன்னைக்கு வரை ஃபைட் பண்ணிட்டு இருக்கிறேன். மோடிக்கு வந்து அண்ணாமலை இல்லாத பாஜக தலை இல்லாத முண்டன்னு சொல்லியிருக்கிறேன். அண்ணாமலை இல்லாத பாஜக, தமிழக பாஜக தலை இல்லாத முண்டன்னு மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் என் கருத்தை சொல்லியிருக்கிறேன். நட்டாவுக்கும் PL சந்தோஷுக்கும் என் கருத்தை சொல்லியிருக்கிறேன். அவங்க தான் முடிவெடுக்கணும். முடிவெடுக்க வேண்டியது டெல்லி தலைமை தான். பட் என் கருத்தை நான் தெளிவா நின்று ஃபைட் பண்றேன். அண்ணாமலை தலைவரா இல்லாத தமிழக பாஜக தலை இல்லாத முண்டம், ஹெட்லெஸ் பாடி. ஸோ அந்த இடத்துக்குள்ள 2026 தொகுதி பங்கீடு, என்டிஏக்கு சிஎம் கேண்டிடேட் யாரு, இதெல்லாம் முடிவாகிறத வரைக்காவது அண்ணாமலை தமிழக பாஜக தலைவரா தேவை. அண்ணாமலை தமிழக பாஜகவில் மோடிக்கு ஒரு வேல்யூ அடிஷனா இருக்கக்கூடிய ஒரு முக்கிய தலைவராக இருக்கக்கூடிய ஒரு அண்ணாமலை. ஸோ அண்ணாமலை முக்கியங்கிறத நான் ஃபைட் பண்ணிட்டு இருக்கிறேன். நான் ஒத்துக்கிறேன், அண்ணாமலை மாற்றப்பட்டா என்னோட முயற்சிக்கு வந்து ஒரு சின்ன பின்னடைவு தான். நம்ம we are born fighter. இன்னும் ஒரு வருஷம் இருக்கு, விட்டுற மாட்டோம். நாம எடப்பாடியை மார்ஜினலைஸ் பண்ணணும், 15% நிறுத்தணுங்கிறதுல நாம உறுதியா இருப்போம், உறுதியா ஃபைட் பண்றோம். அதுல இன்னைக்கு அண்ணாமலை மாற்றப்படலைன்னா நமக்கு அது ஒரு பெரிய பூஸ்ட், மாற்றப்பட்டால் அது நமக்கு ஒரு பின்னடைவு தான். இன்னொன்னு எடுத்துக்கலாமா, எடப்பாடியோட வெற்றியா எடுத்துக்கலாமா? எடப்பாடியோட வெற்றியா, எடப்பாடியோட அந்த அரசியல் நகர்வுக்கான ஒரு வெற்றியா தான் எடுக்கலாம். ஏன்னா எடப்பாடி வந்து கூட்டணி வைக்கிறதுக்காக பாஜக கூட வரல. அவர் வந்து முபாரக்கை தவிர வேற யாரும் கூட்டணி கூட இல்லாதனால பரிதாபமான நிலைமையில இருக்கும் போது விஜயால் அவருக்கு இமேஜ் அவுட் ஆகுது. பல நிரூபிக்காத விஜய்க்கு சீட்டுன்னு எழுதிட்டு இருக்காங்க. நான் வந்து ஜானகி சிவாஜி மாதிரி மண்ணா பேரும் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். அப்ப அவர் ஜானகி மாதிரி பேருவாருங்கிறதான அவர் மனசுல ஓடும். விஜய்க்கெல்லாம் சீட்டு கொடுக்க வேண்டிய பரிதாப நிலைமைக்கு அவர் வந்ததுன்னா சோ அதுல இருந்து அவர் தப்பணும். விக்கிரவாண்டி இல்ல வந்து போலரைசேஷன்ல ராமதாஸ் கிட்ட அவர் வீழ்ச்சி அடைஞ்சதுலையும் அவரால் சீமானுக்கு 1% வாக்கு கூட டிரான்ஸ்பர் பண்ண முடியாததையும் இதை கிஷோர் கேசாமி, ரங்கராஜ் பாண்டே, இந்த கூட்டணி வேணும்னு வரக்கூடிய அத்தனை அரசியல் விமர்சகர்களும் இதை புரிஞ்சுக்கிடணும். எடப்பாடிக்கு ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி இல்ல, அதை புரிஞ்சுக்கிட்டு ராமதாஸ் வந்து 40 சீட்டு ஒரு ராஜ்யசபாங்கிறதுல அவரு எடப்பாடி கிட்ட அவரை பற்றிய டாக்குகளும் அவர் பற்றிய செய்திகளும் 35 to 40 சீட்டுன்னு வரக்கூடிய செய்திகளும், செங்கோட்டையன் பாஜகவை மையமா வச்சு அவரை ஸ்பிளிட் பண்ணிடுவார்னு வரக்கூடிய செய்திகளும், அண்ணாமலை ஒரு தனி அணியை கட்டமைக்க முயற்சி பண்றாருங்கிற செய்திகளும் அவருக்கு வந்து பெரிய பின்னடைவுன்னு சொல்லும் போது தன்னோட இமேஜி விழுந்தாலும் பரவாயில்லன்னு அவரு அமித்ஷாவை பார்த்து இந்த 4 பேர் முயற்சியையும் அடிச்சிருக்கிறாரு. சோ ஏடிஎம்கே வந்து பாஜக ஆப்ஷனை தான் ஓபன் பண்ணி இருக்கிறாப்ல, பாஜக கூட்டணியை முடிவு பண்ணல.
முடிவு பண்ணல சார். ஆனால் நீங்கள் சொல்கிறது படி வச்சுக்கிட்டோன்னா அமித்ஷா கிட்ட அண்ணாமலைக்கு அவ்வளோ ஒரு நல்ல பேர் இருக்கிற மாதிரி தெரியலையே சார். ஏன்னா இல்லையா அந்த இடத்த அண்ணாமலை கோட்டை விட்டாரோ? செய்திகள் அப்படி சொல்லுது. அமித்ஷா கிட்ட நல்ல பேர் இல்லை, இது நிர்மலா சீதாராமன் அண்ணாமலைக்கு எதிராக பண்ணுறாரு. மீண்டும் நான் சொல்கிறேன், அண்ணாமலை தலைமை ஏற்கலன்னா தமிழக பாஜக தலையில்லாத முண்டம் தான். அதில் என்னோட கருத்து அதை நான் சொல்லிட்டேன். மோடிட்ட சொல்லிட்டேன், அமித்ஷாட்ட சொல்லிட்டேன், நட்டாட்ட சொல்லிட்டேன், சந்தோஷ்கிட்ட சொல்லிட்டேன். இந்த 4 முடிவெடுக்கக்கூடிய சக்திகள்கிட்ட என் கருத்தை தெளிவாக சொல்லியிருக்கிறேன். இன்னும் சொல்ல போனால் சத்யன் குருமூர்த்தி கிட்டையும் வந்து RSSல உள்ளவங்களும் என்கிட்ட பேசினாங்க. அண்ணாமலைக்கு நாங்கள் எதிராக இல்லை, அண்ணாமலை வரணும்னு தான் நினைக்கிறோம். உங்கள் கருத்து தான் அண்ணாமலை விஷயத்தில் RSSன் கருத்துங்கிறது. RSSல நேற்று தான் RSSல முக்கிய தலைவர் நம்மகிட்ட பேசினார். நாங்கள் இங்கே தேசியம் வளரணும், அண்ணாமலை இந்த கட்சியை வளர்த்து காட்டியிருக்கிறாரு. சீமான் கூட சொல்லியிருக்கிறாரு, பாஜக ஒரு கட்சி இருக்குது தெரியுதே தம்பி அண்ணாமலையாதான்னு சீமானே சொல்லியிருக்கிறாப்புல. இது எடப்பாடிக்கெல்லாம் பெரிய அடியா இருக்கும் சீமானுக்கு இந்த பேச்சு. சீமான் லாபி பண்ணிட்டு இருக்கக்கூடிய பலருக்கும் இது பெரிய அடியா தான் இருக்கும். ஏன்னா சீமான் எல்லார் பேச்சையும் கேட்டுக்குவாரு, அவரு ஃபைனல் முடிவு எடுப்பாரு. அவருக்கு எது உண்மை எது சரிங்கிறது தெளிவாகவே தெரியும். ஸோ இத்தகைய சூழ்நிலையில அண்ணாமலைக்கு எதிரான லாபியும் வந்து பவர்ஃபுல்லா இருக்கு. நிர்மலா சீதாராமன் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் வந்து வேலையை பார்க்குறாங்க. அங்க நயனார் நாகேந்திரனுக்கு மேடையில் இடம் கிடைக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது அண்ணாமலைக்கு எதிரான சக்திகளும் கடுமையாக உழைச்சிட்டு இருக்கிறாங்க. நாம அண்ணாமலைக்கு ஆதரவாகவும் நம்ம கடைசி வரை நம்ம உழைப்பை முழுமையா போட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். கண்டிப்பா அண்ணாமலை ரீட்டர்ன் ஆகுவாருங்கிறதுக்கான நம்மளுடைய உழைப்பு உறுதியா தொடரும். அது ரீட்டர்ன் ஆகலன்னா அது மோடிக்கு 29 நஷ்டமாகும், பாஜகவுக்கு நஷ்டமாகிற என் கருத்தை நான் ஆணித்தரமா வெளிப்படையா நான் சொல்லிட்டேன். அண்ணாமலையை நான் எதுக்கு சப்போர்ட் பண்றேன்னா மோடிக்கு வேல்யூவேஷனா இருக்காருங்க சப்போர்ட் பண்றேன். இது அண்ணாமலைகிட்டே நான் சொல்லிட்டேன். மோடிக்கு நீங்க ஒரு வேல்யூவேஷன் தான், அதுக்காக தான் உங்களை சப்போர்ட் பண்றேன்னு சொல்லிட்டேன். என்ன நீங்க அண்ணாமலைக்கு முட்டு கொடுக்குறியான்னு நான் மதிக்கக்கூடிய ராமசுப்ரமணிய ஐயா அவர்களோட கேட்டாங்க. நான் உடனே அதை பயில் சொன்னேன், பார்த்திருப்பீங்க. கொடநாடு கொலையை பற்றி பேசாத யாருனாலும் அவங்க சீமான் மட்டும்தான் அதை பேசுறாரு. யாருனாலும் வந்து அதிமுக ஆப்ஷனை முழுமையா க்ளோஸ் பண்ணலன்னு அர்த்தங்கிறத சொன்னேன். எனிவே அண்ணாமலை மோடிக்கு பெரிய வேல்யூவேஷன்னால மோடி லெவல்ல அதை உணர்வாங்க, அமித்ஷா அதை உணர்வாருங்கிறது எனக்கு நம்பிக்கை இருக்குது. வரும் பாராட்டும் பார்த்துக்கலாம். ஆனா மற்ற லாபியும் கடுமையா அண்ணாமலையை வீழ்த்ததுக்குள்ள வேலைகளை மற்றவங்க நல்லா பண்றாங்க. எடப்பாடி பழனிசாமியில இருந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவானவங்க எல்லாம் தெளிவா பண்றாங்க. எடப்பாடி பழனிசாமி பயணி சதவீதத்துல நிறுத்தணுங்கிறதுல தளராம ஃபைட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நாமளும் அதை இது பண்றோம். சோ இன்னைக்கு மோடியின் எண்ண ஓட்டப்படிதான் சீமானை வந்து தனித்தன்மை மிக்கவர், தனிச்சு போட்டியிடக்கூடியவர், தலைமை தாங்கி இருக்கக்கூடியவருங்கிறதெல்லாம் அண்ணாமலை சொல்றாருன்னா இது மோடியின் எண்ண ஓட்டமா தான் நான் பாக்குறேன். சோ நாம இந்த பேட்டல் வந்து அண்ணாமலையை ப்ரொடெக்ட் பண்ணி அண்ணாமலை மீண்டும் கொண்டு வரக்கூடிய அந்த போர்ல நாம இருக்கிறோம். இது ஒரு பேட்டல். மொத்த வாருங்கிறது 2026 பிப்ரவரியில தான் அது முடிவாகும். இது ஒரு பேட்டல் கிரவுண்ட். இந்த பேட்டல் கிரவுண்ட்ல நாம ஜெயித்திரனங்களை நானும் குறியா இருக்கிறேன். என்னோட எல்லா சோர்சஸ் நாலேஜ் ஒர்க் அவ்வளவுத்தையும் அண்ணாமலைக்கு ஆதரவாக நான் இது பண்றேன். நேற்று நான் சென்னையில் சந்திச்ச ஒரு முக்கியமான தலைவர் கூட அவரு வேற விதமான எண்ண ஓட்டத்தில் இருக்கிறாரு. பட் என் கருத்தையும் அவர்கிட்டயே நான் தெளிவா ஸ்ட்ராங்கா தான் சொல்லிட்டு வந்தேன். சோ அரசியலுங்கிறது பலதரப்பட்டவர்கள் பங்கேற்கக்கூடிய ஒரு இடம். பலரும் அண்ணாமலைக்கு எதிரான கருத்துன்னு சொல்றாரு, நான் ஸ்ட்ராங்கா என் கருத்தை சொல்றேன். பட் இது ஒரு பேட்டல் தான். இந்த பேட்டல்லையும் ஜெயிப்பேன். ஒட்டுமொத்த வாருங்கிறது 2026 ஜனவரியில தான். அதுல எடப்பாடியை வந்து 15% தமிழ் மண்ணில் நிறுத்தினுங்கிறது தான் என்னோட கருத்து. அதனாலதான் வந்து நான் 2024 டிஎம்கே 48% வாக்கு வரும், 35 சீட்டு வரும். அண்ணாமலை கோயம்புத்தூர்ல ஜெயிக்க மாட்டாரு. பிஜேபி வந்து ஒரு 4 தொகுதியில தான் ஃபைட்டிங்ல இருக்குது. 4 ஏதோ 1-2 ஜெயிக்கலாங்கிற கருத்தை நான் சொன்னேன். 48% வாக்கு வந்த திமுக கழகம் ஸ்டாலினை முன்னிறுத்தி தான் வந்தது. இப்ப ஸ்டாலினை முன்னிறுத்தி 45% குறையாதுங்கிற என் கருத்தையும் பாஜக அப்சர்வர்ட்டே நான் சொன்னேன். பாஜக தலைவர்கள் எல்லாத்திட்டுமே என் கருத்தை நான் ஆணித்தரமா சொல்லியிருக்கிறேன். சோ என் கருத்துல நான் உறுதியா இருக்கிறேன். என் கருத்தை முன் வச்சு மோடி கிட்ட என்னுடைய ஃபைட்டை நான் தொடர்ந்துட்டு இருக்கிறேன். மோடி நன்மைக்காக தான் அதை தொடர்றேன். சார், இப்ப நயினார் நாகேந்திரன் அவருடைய பேர் வந்து மிக தீவிரமா, அதாவது அண்ணாமலைக்கு அடுத்தது அவர் தான் அப்படிங்கிற மாதிரியான அவருக்கான இம்பார்ட்டன்ஸ் எப்படி சார் டெவலப் ஆச்சு? அவரு பெரிய லாபிஸ்ட், அவருக்குன்னு ஆட்கள் இருக்கிறாங்க. திருநெல்வேலி செல்வாக்குள்ளவர், முக்குளத்தூர் கம்யூனிட்டியை சேர்ந்தவர். ஸோ அவர் அதை முன்னிறுத்த தான் செய்வார். நாம இப்போ அவருக்கு எதிர்ங்கிற லெவல்ல இல்ல, அண்ணாமலையை மாற்றக்கூடாதுங்கிற லெவல்ல தான் நம்ம ஃபைட்டை பண்ணிட்டு இருக்கிறோம். அண்ணாமலையை மாத்திரதா இன்னும் அவங்க முடிவு எடுக்கல. அந்த முடிவுக்கு பிறகுதான் அடுத்தால யாருங்கிறதுக்கு வருவாங்க. ஸோ அவரை அண்ணாமலை மாற்றக்கூடாதுங்கிற இதுக்குள்ளதான் நாங்க நிற்கிறோம். அண்ணாமலை மாத்தினா மோடிக்கு பேக்கிங் கம்யூனிட்டி நாடார்ஸ் தங்களோட கிளைமை வைப்பாங்க. சரத்குமார் இருக்காரு, தமிழிசை அம்மையார் இருக்காங்க,
கருநாராஜன் இருக்கிறாரு, பொன் ராதாகிருஷ்ணன் இருக்கிறாரு, 4 நாடார் பிரமுகர்களும் இருக்கத்தானே செய்யறாங்க. அவங்களும் தங்களோட கிளைமை வைப்பாங்க. நாங்க தான் பாஜக ஓட்டு போட்டுட்டு இருக்கோம். முக்குலத்தோர் எல்லா கட்சியிலையும் பவர்ஃபுல்லா இருக்கிறாங்க. பன்னீர் இருக்கிறாப்புல, தினகரன் இருக்காப்புல, இவரு மூர்த்தி இருக்கிறாப்புல. நீங்க எல்லாமே பவர்ஃபுல்லான ஒரு கம்யூனிட்டிக்கு கொடுக்கும்போது பிஜேபியை நம்பி ஆதரிக்கூடிய எங்க கம்யூனிட்டி தந்தாங்க என்னங்கிற கேள்வி நாடார்கள் மத்தியில் எழத்தான் செய்யும். பட் நான் நாடார் இஷ்யூக்குள்ள ஏன் வரலன்னா, அண்ணாமலை தொடரணும். அவர் கட்டிங் அக்ராஸ் ஆல் காஸ்ட் அவரு வந்து தலைவரா இருக்கிறாரு. அது வந்து தொடரணுங்கிறதா என்னோட இது. அல்லது நாடார்களோட கிளைமை நான் ஹைலைட் பண்ணி பேசக்கூடியவன் தான். அதை இப்ப ஏன் பேசலன்னு சொன்னா, இப்ப நாடார்கள் வந்து திமுக பெரிய லெவல்ல இல்ல, ஒரு உப்பு சப்பில்லாத அமைச்சரவை தான் இருந்துட்டு இருக்குது. திமுக தேவர்கள் பெருசா இருக்கிறாங்க, தேவர்கள் அண்ணா திமுக பெருசா இருக்கிறாங்க. இவரு பன்னீர்செல்வம் தினகரன் தேவர்கள் இருக்காங்க. பிஜேபியிலும் தேவரை கொடுக்கும் போது நாடார்களுக்கு ஒரு அதிருப்தி வரும். அவங்க நாளைக்கு சீமான் பண்ணாடியே பெயரக்கூடிய ஒரு சூழ்நிலையும் வர்றதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. இதுக்குள்ளெல்லாம் நான் ஏன் போகலன்னா, ஃபர்ஸ்ட் அண்ணாமலை மாற்றக்கூடாதுங்கிறதுல நான் தெளிவா நிற்கிறேன். சார், இப்ப நீங்க தெளிவா நிக்கிறீங்க அண்ணாமலையை வந்து மாற்றக்கூடாது அப்படின்னு. உங்களுடைய நோக்கம் வந்து அண்ணாமலையை பாதுகாக்கணும், எடப்பாடி அழிக்கணும். ஆனா பிஜேபியோடைய டார்கெட் என்ன இருக்கு? நம்ம அதிமுகவோட போனாதான் வர தேர்தல். பிஜேபி யாரு? சசிகலா டெல்லி சசிகலா விஷயத்துல யார் சொன்னா நடந்தது? நீங்க சொன்னதுதான் சார் நடந்தது இல்ல. அப்போ நம்ம மோடிக்கு நன்மைக்காக நம்ம இருக்கிறோம். பதவி எதையும் எதிர்பார்த்து நம்ம இல்ல. பாரத் பதக்கு நம்ம கிட்ட சொல்லும் போதே ஒரு சகோதரன் தன் எல்டர் பிரதருக்கு செய்யக்கூடிய நன்மைக்கு இந்த கன்சிடரேஷன் எதிர்பார்த்து நாம ஒண்ணும் பண்ணல. பாரத் பதக் ஆண்ட கேட்டதே தான், என்ன பதவி வாங்கிட்டு மோடிக்கு ஹெல்ப் பண்றீங்க, எல்லா ஜாதியை பற்றியும் அதை பற்றி சொல்லணும்னு கேட்டாரு. இல்ல நான் மோடி ஹெல்ப் பண்றதுக்கு எனக்கு ஒன்றும் பதவி எல்லாம் தேவையில்லை, அவர் எனக்கு என்ன முடிவு பண்றாரோ அது எப்ப முடிவு பண்றாரோ என் ஒர்க்கை பார்த்து முடிவு பண்ணிட்டுன்னு சொல்லிதான் என்னோட கருத்துக்களை சொல்லிட்டு இருக்கேன். மனச்சாட்சிப்படி மோடி நன்மைக்கு தான் சொல்லியிருக்கிறேன். ஆச்கார் எம்ங்கிற அந்த ஆகிர், ஜாட், குஜார், குர்மி பிளஸ் முஸ்லிம்னு இடைநிலை ஜாதிகள் பிளஸ் முஸ்லிம் இவங்களை ஒன்று சேர்த்து தேவிலால் வந்து பிராமின் டாமினேட்டர் ராஜீவ்காந்தி மினிஸ்ட்ரிய காலி பண்ணாரு. பிராமணர்களுக்கு எதிராக இல்ல, எங்களுக்கெல்லாம் பிரதிநிதித்துவம் இல்லைன்னு. ராஜீவ்காந்தி மினிஸ்ட்ரி ஃபுல்லா பிராமணர்களாட்டே இருந்து குவிஞ்சு கிடந்தது. நரசிம்மரால இருந்து எல்லாம் எக்கச்சக்கம் மக்களால் பொட்டையடாரில் இருந்து அதை எடுத்து பார்த்தாலே உங்களுக்கு 7-8 பிராமணர்கள் அங்க இருப்பாங்க. அருண் நகர்ல இருந்து 7-8 பேர் இருப்பாங்க. அதை வந்து ஜாட்டு, குஜாரி, யாதவ், குர்மி பிளஸ் முஸ்லிம்னு தேவிலால் விபி சிங்கை முன்னிறுத்தி, ராஜ்புட்டை முன்னிறுத்தி அதை வீழ்த்தினாரு. அப்போ அப்படி ஒரு சூழ்நிலை உங்களுக்கு வந்துடக்கூடாது, நம்ம மினிஸ்ட்ரியும் பிராமின் டாமினேட்டடா இருக்குன்னு சொல்லும் போது மோடி வந்து ஜார்க்கண்ட், உத்தரகண்ட், இமாச்சல், யூபி 3லயும் ராஜ்புட்டை சிஎம்ஆ போட்டாரு. அதே மாதிரி மோடி மனசுல இருக்கிறதா we are rekindling that. அதே மாதிரி காமராஜ் 2 பிரைம் மினிஸ்டர் கமாண்ட் பண்ணக்கூடிய அளவு இருக்கும்போது ஒரு ஆன்டி நாடார் போலரைசேஷன் மாதிரி இங்க உருவாச்சு. ஐயா சாரகாசன் அதை தெளிவா சொல்றாரு. நம்ம கூட இருந்தவன் 2 அப்பர் காஸ்ட் பிரைம் மினிஸ்டர் கமாண்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்துட்டானாங்க போது நாடார்களுக்கு எதிரான ஒரு மனநிலை இங்க தமிழ் மண்ணில் உருவாச்சு. அதை சிலர் உருவாக்குனாங்க, அதான் அரசியல். அதே மாதிரி உங்களுக்கு எதிராக பட்டேல்கள் வந்துடக்கூடாதுங்கிற ஒரு சூழ்நிலையில அவர் ஹோலி சத்திரியர்கள், நம்ம முத்திரையர்கள் இவங்களை இது பண்ணி அந்த எதிர்ப்பை வந்து டைலூட் பண்ணாரு. இப்படி நம்ம மோடிக்கு கடைசியில் ஜேடிஎஸ் சேர்க்கணும் அல்லது சிவகுமாரோட அந்த ரைடுக்கெல்லாம் ஒரு சிம்பதி இருக்குது. அது அவர் தனிச்சு நின்னார்னா சிவகுமார் ரூபத்தில், டி கே சிவகுமார் பாஜக காங்கிரஸ் மாநிலத்தில் ரூபத்தில் ஓல்டு மைசூர்ல அவங்க ஜெயித்துருவாங்க. நம்ம எப்படியாவது ப்ரொடெக்ட் பண்ணி ஆகணுங்கிற கருத்தை நம்ம சொன்னோம். இப்படி பலதரப்பட்ட கருத்துக்கள் நாம சொன்னது இதே மாதிரி எக்கச்சக்கம் மோடியால ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. குறிப்பா எம் நடராஜனை கிராக்டவுன் பண்ணணும் அல்லது அவங்க இந்திய அளவில் நமக்கு எதிராக வருவாங்க. தமிழ்நாட்டில் அவங்க பிடிச்சாங்கன்னா இன்னைக்கும் சசிகலா அம்மையார் தான் சிஎம்மா இருப்பாங்க. அந்த அளவுக்கு அவங்க பவர்ஃபுல்ங்கிறதெல்லாம் சொன்னோம். நம்ம கருத்துக்களை மோடி மத்தியில் பலதும் எடுப்பட்டிருக்குது. ஸோ நாம எதியூரப்பா லிங்காயட்ஸ் ஓட்டு இழந்துடக்கூடாதுங்கிற எதையும் சொன்னோம். பிஎல்எஸ்ஸா எதியூரப்பான்னு சொல்லும்போது எதியூரப்பா தான் முக்கியம்னு சொன்னோம். இத்தனைக்கும் பிஎல்எஸ் நம்ம நண்பர்களுக்கு மிகவும் வேண்டியவர். பட் மோடிக்கு எது நல்லதுங்கிறத நாம வேற எதை பற்றியுமே கவலைப்படாம நம்ம கருத்துக்களை சொல்லக்கூடியவங்க. அதே மாதிரி இங்க பைப்போலர் போடுறதும் எடப்பாடி பழனிசாமி பயணி சதவீதங்களை நிறுத்துறதும் தான் 2029 மோடிக்கு நல்லதுன்னு நான் மை கான்சியஸ் படி முழுமையா நான் நம்புறேன், முழுமையா அதுல செயல்படுறேன். மோடிக்கு இது தெரியும். பட் எடப்பாடியை மையமா வச்சு ஸ்டாலினை வீழ்த்தணும்னு ஒரு லாபி பண்றாங்க. அதைத்தான் அடிக்கும் விதமாட்டு 45% வாக்கு 3 தடவை தாண்டி இருக்கிறாரு. கலைஞர் கருணாநிதிக்குள்ள எதிர்ப்பு முக ஸ்டாலினுக்கு இல்ல, முலாயம் சிங் யாதவுக்குள்ள எதிர்ப்பு அகிலேஷ் யாதவ் கிடையாதுன்னு மக்களவை தேர்தலுக்கு முன்னாடியே சொன்னேன். ஆனா இப்படி அதிக சீட்ல பாஜக தோக்கும் நான் நினைக்கவில்லை, எனக்கு ஷாக் தான். பட் இந்த கருத்தை நான் மோடிக்கு அலர்ட் பண்ணேன். முலாயம் சிங் யாதவுக்கு அளவுக்குள்ள எதிர்ப்பு அகிலேஷ் யாதவ் கிடையாதுன்னு. இப்பவும் கலைஞருக்கு இருந்த எதிர்ப்பு முக ஸ்டாலினுக்கு இல்லைங்கிறதா உண்மை. அப்ப இதுல தப்பா தினமணி வைத்தியநாதன் தப்பான கருத்தை சொல்லி
தினமணி வைத்தியநாதன் போன்றவங்கள அவங்க சொந்த விருப்பத்துக்கு தங்க இச்சஸை சொரியறதுக்கு தப்பான கருத்தை சொல்லி இதாயிடக்கூடாது. அதே மாதிரிதான் சசிகலா விஷயத்திலையும் பலரும் தப்பான கருத்தை சொல்லும் போது நாம மோடிக்காக நின்று மோடி நன்மைக்காக சொல்லி நடராஜன் சசிகலா தரப்பை வந்து கிராக் டவுன் பண்ணோம். அதே மாதிரி இப்பவும் வந்து பலர் தப்பான கருத்தை சொல்லும் போது எடப்பாடி 15% கீழே மார்ஜினைஸ் பண்றதுதான் 2029 மோடிக்கு நல்லதுங்கிறத நாம தொடர்ந்து ஃபைட் பண்ணிட்டு இருக்கோம். அதுல ஒரு கூறு தான் அது அண்ணாமலை மட்டுமே அதுல இல்ல, அண்ணாமலையை ப்ரொடெக்ட் பண்ணி அண்ணாமலை தலைவர் ஆகிறது அது மஸ்ட்ங்கன்னு நாம உணர்றோம். அதற்கான ஃபைட்டை நம்ம வெளிப்படையாக தான் நம்ம செய்துட்டு இருக்கிறோம். இந்த ஃபைட் வந்து 2026 பிப்ரவரி வரை இருக்குது, அலையன்ஸ் அமைதி வரை இருக்குது. நாம தொடர்ந்து அந்த ஃபைட்ல இருக்கத்தான் செய்யறோம். அதனாலதான் நாம இந்த அடுத்து யாருங்க போகல. அடுத்து நாடார் சார் நாட் டேக்கன் ஃபார் கிராண்டட்ங்கிறதும் மோடிக்கு தெரியும், பாஜக தலைவர்களுக்கு தெரியும். நாடார் கம்யூனிட்டில எனக்கு என்ன இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குங்கிறதும் பாஜக மேலிட தலைவர்களுக்கும் தெரியும். நாடார்களை அப்படி விட்டுற மாட்டாங்களா சார்? விட்டுற முடியாது. பேக்கிங் கம்யூனிட்டியோட எண்ணத்துக்கு எதிராக எதுவும் செயல்பட முடியாது. மட்டுமில்ல நாடாருக்கு சீமான் ஆப்ஷனும் இருக்குது. ஓகே. ஆனா இவங்க எல்லாம் யாருமே இப்ப நீங்க சொல்ற எந்த இப்ப வர லிஸ்ட்ல யாருமே அண்ணாமலைக்கு அடுத்த ஒரு நாடார் சார்ந்த ஒரு பெரிய அண்ணாமலை பெரிய பொசிஷன்ல இருக்கிறார். ஓகே. அண்ணாமலை காமராஜ் ஜாதிக்கு அப்பாற்பட்ட தலைவர் மாதிரி காங்கிரஸ் இருந்த மாதிரி பாஜக ஜாதிக்கு அப்பாற்பட்ட தலைவரா வந்துட்டாரு. ஒரு விழால கொன்றா வந்தாலும் கூட நம்ம தான் விழால கொன்ற போடணும் சொன்னோம். அண்ணாமலைன்னு சொல்ல விழால கொண்டர் வந்த விழால கொண்டர் மோடிக்கு வேல்யூ அடிச்சுன்னா ஜாதிக்கு அப்பாற்பட்ட அனைத்து ஜாதி இளைஞர்களாலையும் ஒரு வாராது வந்த மாமணி மாதிரி பாஜக வந்த எதியூரப்பா, கல்யாண் சிங், சுந்தர்லால் பட்வா, பைரன் சிங் செகாவத் மாதிரி ஒரு பெரிய பொசிஷன்ல வந்துட்டாரு. அதை பலரும் அடிக்க நினைக்கும் போது வந்து அதை ப்ரொடெக்ட் பண்றது நம்ம கடமைங்கிறது நம்ம பண்றோம். அண்ணாமலை இன்னைக்கு உள்ள வந்து விழால கவுண்டர் இல்ல, அபவ் காஸ்ட் லீடராட்ட அண்ணாமலை இன்னைக்கு உருவாயிட்டார். ஓகே சார். இப்ப பிரதமரும் அண்ணாமலை வந்து பெருசா ஹோல்டு கொடுக்கலையா சார்? ஏன்னா அங்க அவருக்கு ஒரு பெரிய இது இருந்த மாதிரி தெரியல அப்படின்னு சொல்றாங்க. பிரதமரும் கிட்டத்தட்ட அண்ணாமலை போதுங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்களோ? இல்ல, அப்படி ஒரு கருத்து இருக்குது. நான் கண்ண மூடிட்டு அதை மறுக்க தயாரில்ல. பட் நாம அண்ணாமலை வேணுங்கிறதுக்கு நான் எவ்ரி இன்ச் ஐ எம் ஃபைட்டிங். ஓகே ஓகே சார். ஒருவேளை சார் உங்க கணக்கு தப்பா போச்சு, ஏன்னா இதுவரையும் நடந்த அரசியல் மாற்றங்கள்ல ஒரு பெரிய அளவுக்கு உங்க கணக்கு தப்பா போனது இல்லை. இந்த முறை உங்களுடைய கணக்கு தப்பா போச்சுன்னா அது யாருக்கான பெரிய அடியா இருக்கும் சார்? இது ஒரு பேட்டல் தான். இந்த பேட்டல நம்ம அண்ணாமலை விஷயத்துல இழந்தாலும் ஒட்டுமொத்த போர்ல நம்ம ஜெயிப்போம். எடப்பாடி 15% நிறுத்திடுவோங்கிறதுல மாறுபட்ட கருத்து இல்ல. ஏன்னா இந்த 18% என்டிஏ ஓட்டும் ஸ்டாலினுக்கு மட்டும் இல்ல, எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான ஓட்டு. இதுதான் தினமணி வைத்தியநாதன் போன்றவங்களோட அந்த ஜாதிய கலைஞர் குடும்பத்தின் மேல உள்ள வன்மத்துல அவங்க செயல்படத அடிச்சு நொறுக்கணுங்கிற சசிகலா விஷயத்திலையும் சொல்லிதான் அடிச்சோம். நம்ம தினமணி வைத்தியநாதன் யாரா இருந்தா நம்ம சொல்லிதான் அடிப்போம். அந்த இடத்துக்குள்ள இந்த 18% ஓட்டும் எடப்பாடியும் வேண்டான்னு சொல்லக்கூடிய ஓட்டுங்கிறது தான் நம்ம கருத்து. அதுல எடப்பாடியும் வேண்டான்னு சொல்லக்கூடிய ஓட்டு நம்ம சொல்றது காரணம் 2014 மோடி பிரதமர்னு விழுந்த 19% வாக்குல 2016 ஸ்டாலின் கலைஞர் கருணாநிதி முதல்வர்னு 7% வாக்கு விழுந்தது. இத பிஜேபி அப்சர்வேட்டர் சென்னையில நான் சொல்லும் போதே அவரே ஷாக் ஆனாரு. அப்படியான்னு கேட்டாரு. அப்படியா மோடிக்கு விழுந்த ஓட்டு டிஎம்கே பிரசிடென்ட் கருணாநிதிக்கு போச்சான்னு கேட்டாரு. நான் விளக்குனேன் அவர்கிட்ட. மோடி தலைமைக்கு 19% ஓட்டு விழுந்தது. அப்ப ஜெயலலிதா அம்மையார் தலைமைக்கு மோடியா லேடியானி 45 விழுந்தது. திமுக வந்து வெறும் 24 சம்திங்ல தான் இருந்தாங்க. இந்த தேர்தல் முடிஞ்சு அடுத்து வரக்கூடிய 2016 தேர்தலில் ஜெயலலிதா 4% குறைஞ்சிட்டாங்க. சீமான் 1 எடுத்தாரு, ஜெயலலிதா குறைஞ்சது 3, என்டிஏ குறைஞ்சது 7, 12% தான். 19% எடுத்த என்டிஏ எல்லா கட்சியிலும் தனியா 12 தான் எடுத்தாங்க. திமுக உயர்ந்தது 10, 3 ஜெயலலிதா கிட்ட இருந்த ஆளுங்கட்சி எதிர்ப்பு ஓட்டு. மீதி 7 மோடியை பிரதமராக ஏத்துக்கிட்ட 7% வாக்காளர்கள் கலைஞர் முதல்வராக ஏத்துக்கிட்டாங்க. அப்ப மோடியும் கலைஞரும் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள். மோடியை 4 பேர் ஆதரிக்கிறாங்கன்னா அந்த 4 பேர் ஓட்டும் 19% இல்ல, அது அவங்க ஓட்டு இருக்குது. அவங்களும் மோடிக்கு ஆதரவா நிற்கிறாங்க. தேசபக்தியும் தெய்வபக்தியும் உள்ள பிராமின் கம்யூனிட்டி மோடிக்கு பேக்கிங் கம்யூனிட்டியாட்டே இருக்கிறாங்க. ஆனா இங்க ஜெயலலிதாவுக்கு அரசியல்ல வன்னியர் ஆதிக்கம், முக்குலத்தோர் ஆதிக்கம், வெள்ளாளக்கவுண்டர் ஆதிக்கங்கிற இதுல உள்ள சமூகங்கள், இந்துத்துவா இந்துங்கிறதுல சிறிய எண்ணிக்கை சமூகங்கள் மோடியை 14 போட்டவங்க ஒரு நாணயத்தின் இரு பக்கமா கலைஞரையும் கருதி 16 கலைஞருக்கும் 7% போட்டாங்க. இதெல்லாம் தினமணி வைத்தியநாதனுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியாது. அவங்க ஜாதிய வன்மத்துல எல்லா ஜாதியும் அந்த ஜாதியிலுமே எங்களுக்கும் 50% ஃபாலோவர்ஸ் என் கூட தான் இருக்கிறான், மோடி கூட தான்
மோடி கூட நிற்கிறாங்க, அவங்க அண்ணாமலை கூட தான் நிற்கிறாங்க 50% மேல பிராமின்ஸ். இவர் தனிப்பட்ட ஜாதிய உண்மத்தில் தவறான புள்ளி உரங்களை பிஎம்ஓ கொடுத்துருக்காருன்னு தெரிய வருது. நாம அதை அலர்ட் பண்ணி கரெக்ட் பண்றோம். இந்த 18% வாக்கும் ஸ்டாலின் எதிர்ப்பு வாக்குகள்ல அது எடப்பாடி பழனிசாமிக்கும் எதிரான வாக்குகள்ங்கிறதுக்கு புள்ளி உரத்தோட நாம பிஎம்ஓக்கு கொடுத்துருக்கோம். நாம நம்ம ஃபைட்டை வந்து நேர்மையாட்டும் நாணயமாட்டும் வெளிப்படையாட்டும் நம்ம சொல்றோம். இப்போ இப்படி சொல்லக்கூடியவங்க நாங்க இந்த இதை சொன்னு சொல்லுவாங்களா? ஏதோ அவங்க தலையில தான் எல்லாம் ஓடிட்டு இருக்கு, அவங்க தான் எல்லாம் சசிகலா விஷயத்துல பல்ப் வாங்கணும் சொல்லிட்டு இருப்பாங்க. நம்ம இதுல ஜெயிக்கணும்னு போராடிட்டு இருக்கிறோம். எப்படினாலும் நம்ம தொடர்ந்து அந்த போராட்டத்தை செய்வோம். ஜெயிப்போங்கிற நம்பிக்கை இருக்குது. அண்ணாமலை ரீட்டைன் பண்ணப்படுவார்னு கருதுறோம். சப்போஸ் அதுல மாறி இருந்தாலும் இந்த ஃபைட் 26 ஜனவரி பிப்ரவரி வரை இருக்குது. நம்ம அந்த ஃபைட்டை தொடர்ந்து செய்துட்டு இருப்போம். ஏன்னா நம்மகிட்ட கருத்து இருக்கு, உண்மை இருக்கு, நேர்மை இருக்குது. இன்னைக்கு அண்ணாமலை சீமான புகழ்றாருன்னா பிஎம் மோடியின் கருத்தை தான் சீமான புகழ்றாரு. இது தினமணி வைத்தியநாதனுக்கு தெரியாது. இருட்டில் இருக்கக்கூடிய தினமணி வைத்தியநாதனுக்கு இந்த கருத்தெல்லாம் தெரியாது. நன்றி சார். நன்றி. Q&Q Pharmacy. Services available: medicine, optical, diagnostics, audiology. Q&Q Pharmacy.